அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 2வது ப்ரோமோ வந்துருச்சு. விசித்ராமா வேற லெவல்ல சம்பவம் பண்ணி விட்டாங்க. அர்ச்சனா பார்த்தீங்கன்னா கதர்னு கதறிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் மார்னிங் ஆக்டிவிட்டில இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அர்ச்சனா நீ வந்தப்போ ஒரு மாரி இருக்க, இப்போ வந்து ஒரு மாரி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா கதற ஆரம்பிச்சிருச்சு. மேடம் அது இல்லை மேடம், அது நீங்கள் சொன்ன எனக்கு ரொம்ப வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, மேடம் நீங்கள் அன்னைக்கே தப்புன்னா அன்னைக்கே நீங்கள் என்னை கேட்டிருக்கணும். அன்னைக்கு நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், இன்னைக்கு வந்து நான் ஃபேக்காக நடிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறீங்க, எப்படி மேடம் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே இவங்க சொல்கிறாங்க, ஸ்டார்டிங்கில் நீ வந்து அவ்வளோ சண்டை போட்டால் எல்லாம் பண்ண, ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது, என்னை வந்து யோசிக்க வைக்குது அப்படிங்கிற மாதிரி வேற லெவலில் ரிப்ளை கொடுத்தாங்க. உடனே இது சொல்லுது, இது என்ன சொல்லுதுன்னா, மேடம் இது வந்து எண்டு ஷோ வந்துருச்சு மேடம், இதுக்கு மேலே நம்ம வந்து சண்டை போட வேணாம் நினைச்சேன் மேடம், அதனால தான் மேடம் சண்டை போடல அப்படின்னோடனே, அப்போ நீ ஆரம்பத்திலே சண்டை போடாமல் இருந்திருக்கணும். வேற லெவல் சம்பவம், வேற லெவல் கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்போ நீ எதுக்கு ஆரம்பத்தில் சண்டை போட்டால் ஆரம்பத்திலே சண்டை போடாமல் இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இதுக்கு வந்து என்ன சொல்லணும்னே தெரியல. டக்குன்னு விசித்ராமா ஒரு பாயிண்ட் எடுத்தாங்க. சரி உனக்கு நான் ஃபேக்குன்னு சொல்லி எப்படி நீ சொன்ன, அது எப்படி உனக்கு தோணுச்சு அப்படின்னு கேட்டோன்னே, மேடம் எனக்கு தோணுச்சு மேடம், அதே மாதிரி நீ இப்போ நடிக்கிறேன்னு எனக்கு தோணுது, அதுக்கே நீ வந்து கத்துற ஏன் கதற அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் செஞ்சு விட்டாங்க. ஃபஸ்ட்டு நீ வந்து சொன்னீங்க அந்த மாதிரி விசித்ராமா தாய் பாசம் வச்சு ஃபேக்காக நடிக்கிறாங்கன்னு சொல்லி அது உனக்கு தோணலாம். அதே மாதிரி எனக்கு வந்து நீ இப்போ நடிக்கிற ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் அவ்வளோ சண்டை போட்டு இப்போ வந்து நீ சண்டை போடாமல் கொயிட்டா இருக்கு அப்படின்னா அது ஒரு நடிப்புன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி வேற லெவலில் வந்து பார்த்தா இது பண்ணாங்க. அதுக்கே நீ கத்துறன்னு சொல்லி சரியான ஒரு சம்பவங்க. 2வது ப்ரோமோ பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.